Taste the Daily. சென்னை மயிலாப்பூரில் வழி கேட்டு வந்த 13 வயது சிறுமிக்கு போலீஸ் பூத் மற்றும் ஜீப்பில் வைத்து போக்குவரத்து காவலர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணணும்? வணக்கம் சுரேஷ். சென்னை பட்டினப்பாக்கம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினுடைய போலீஸ் பூத்தில் வைத்து வழி கேட்டு வந்த 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் மயிலாப்பூர் போக்குவரத்து காவல்துறையினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய அவரது ஓட்டுநர் ராமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமன் திருமணமானவர், அவருக்கு குழந்தை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் 13 வயது சிறுமி வழிகேட்டு வந்தவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் பட்டினப்பாக்கம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீஸுடைய அந்த பூத் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறையில் வைத்துத்தான் இந்த சம்பவத்தை அவர் அரங்கேற்றி இருக்கிறார். குறிப்பாக தருமபுரியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது சிறுமி தனது தந்தை தாயை பிரிந்து வழி தெரியாமல் அவர் வழி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்போது உதவிக்காக போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் பணியாற்றி வரக்கூடிய அவரது ஓட்டுநர் ராமன் என்பவரிடம் அந்த சிறுமி வழி கேட்டிருக்கிறார். வழி கேட்ட சிறுமியிடம் இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. வேலையே பயிரை மீந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி மீண்டும் குறிப்பாக அவருடைய பெற்றோர்கள் காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார்கள். தாம் பெற்ற பிள்ளையை 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளையை 13 வயது சிறுமியை காணவில்லை என்று அளிக்கப்பட்ட புகாரினுடைய அடிப்படையில் விசாரணை நடத்திய போதுதான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம், காவல்துறையினைச் சேர்ந்த ஒரு காவலரே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் காவலர் ராமன் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். காவலர் ராமன் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியினுடைய வேதனை கண்ணீர் குரலாக இருக்கிறது. மேலும் பெற்றோருடைய வேதனையோடு புகாரளிக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவிற்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறியது. அந்த சம்பவத்திலே மாணவியினுடைய பெற்றோர் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரினுடைய அடிப்படையில் திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அந்த சம்பவத்தில் தொடர்புடைய இன்னும் பல பேர் சிக்காத ஒரு நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாணவி குறிப்பிட்ட அந்த சார் யார் என்கிற வாசகத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தது. அதே போன்று சட்டமன்றத்திலும் தங்களுடைய வலிமையான கண்டனத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதிவு செய்திருந்தார். இன்றைய தினம் தற்போது காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரே இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குறிப்பாக காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து காவல் அந்த போலீஸ் பூத்திலே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஆளுநர் மாளிகைக்கு அருகே இருக்கக்கூடியது, கோட்டூர்புரம் காவல்துறைக்கு அருகே இருக்கக்கூடியது, இது பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கும் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கும் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தொலைவு கூட இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. தற்போது பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி எப்படியெல்லாம் துயரப்படுத்தப்பட்டார், எப்படியெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டார் என்பது வேதனையினுடைய உச்சமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தார், அவர்களையே குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதாவது கடந்த 23ஆம் தேதி இரவு அன்றைய தினம் குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே இப்படிப்பட்ட டிசம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறியது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கிழக்கு கடற்கரை சாலையிலே திமுக கொடி கட்டிய ஒரு சொகுசு காரில் ஏறக்குறைய 7-8 பேர் இணைந்து அங்கு சென்ற காரில் சென்ற பெண்களை வழிநெருக்க மடக்கி துன்புறுத்தி வீடு வரை துன்புறுத்தக்கூடிய அவலமான ஒரு காட்சிகளும் அரங்கேறியது. அது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையை சேர்ந்த துணை ஆணையர் முன்னுக்கு பின் முரணாக வகையிலே பேட்டி அளித்திருக்கிறார். இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைதளங்களிலே பொதுமக்களும் தன்னார்வர்களும் வேதனையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றங்களில் ஈடுபட்டாலோ இதுபோன்ற வன்கொடுமையில் ஈடுபட்டாலோ அவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்கள் சார்ந்த ஆதாரங்களை மறைக்கக்கூடிய வேலையிலே காவல்துறையினர் ஈடுபட்டு வருவது வேதனையுடைய உச்சமும் துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது.
டீ கடையில் இருந்து பிரியாணி கடை நடத்துபவர், ஓட்டல் கடை நடத்துபவர், அதே நேரத்திலே சாலையில் கடை வைத்திருக்கக்கூடியவர், பிரியாணி கடை நடத்தக்கூடியவர் என அனைவருமே இது போன்ற ஒரு வன்கொடுமை சம்பவங்கள் ஈடுபடுகிற பொழுது திமுகவிற்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகிறதோ என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு முழுக்க காவல்துறையினர் போக்குவரத்து காவலருடைய புகைப்படங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட எந்த விவரங்களையும் வெளியிடப்படவில்லை என்பதுதான் புகாதாரருடைய வேதனையாக இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். காக்கி சட்டை, அதாவது போக்குவரத்து காவல்துறை சீருடையை அணிந்து கொண்டு காவல்துறையில் இருக்கக்கூடிய இதுபோன்ற கருப்பு ஆடுகளை களை எடுக்கப்பட வேண்டும். இந்த ஏற்கனவே பல்வேறு சம்பவங்களில் பாலியல் வன்கொடுமை அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் குறிப்பிட்ட சார் யார் அந்த கேள்வி என்று எழுப்பப்பட்டிருக்கிறது. நம்ம கிழக்கு கடற்கரை சாலையிலே இதுபோன்ற வன்கொடுமையில் ஈடுபட்ட, துரத்திய, மிரட்டல் விடுத்த, அடிக்க சென்ற அந்த கும்பல் யார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது காவல்துறையை சார்ந்த இந்த சாருக்கு முழுமையான ஒரு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை என்பது இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு 60-70 சம்பவங்களுக்கு மேல் நடைபெற்றிருப்பதுதான் வேதனையினுடைய, துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. சுரேஷ்.